விருப்பமெல்லாம் மக்களுக்கு நேர்மையோட பணி செய்ய வேண்டும். இவ்வளவும் கொடுத்ததில் 3 முறை எம்எல்ஏக்கு போட்டியிட்டு தமிழகம் முழுவதும் ஓடி நடந்த மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறோம். வியாபாரிகளுக்காக, விவசாயிகளுக்காக, மீனவர்களுக்காக, வாகன ஓட்டுநர்களுக்காக, பொதுமக்களுக்காக, படித்த பிள்ளைகளுக்காக, கூலி வேலை தொழிலாளிகளுக்காக எல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறைகளை குச்சி சீட்டி காட்டுறோம். அரசு குறை சொல்றதில்ல, அரசு குறை சொல்றதில்ல. மக்களுடைய குறைகள் அரசுக்கு சீட்டி காட்டுறோம், அதிகாரிகளுக்கு கொண்டு செல்வோம். காந்தி மைதானத்தில் மாதா விலாசம் ஸ்கூல் ஒன்று செயல்படுகிறது. அதில் நின்ற 2 மரங்கள் கீழே விழுந்து அவங்க அகற்றம் செய்தார்கள். கலெக்டர் ஆர்டர் போட்டோம், ஆர்டிஓ ஆர்டர் போட்டோம், விழுத்துற தகவல்தார் ஆர்டர் போட்டோம். மேல்புறத்திற்கக்கூடியதான வீடியோ அந்த அதிகாரி இன்னும் அது செயல்படாமல் இருக்கிறது. அந்த வேப்பின் மரக்கிளைகள் இதை போட்டு பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள். இந்த மரக்கிளைகளை அகற்றாமல் இன்றைக்கும் அது ஆபத்தான நிலைமையில் நிற்கிறது. காற்று, மழை எந்த நேரமும் ஒடிஞ்சு கீழே விடலாம். அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப் இருக்கிறது. அங்கே பயணிகள் நிற்கக்கூடிய இடம், ஏறக்கூடிய இடம், இறங்கக்கூடிய இடம், ஆட்டோ ஸ்டாண்டு, வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் நடமாட்டம் எப்பவும் நடமாட்டமுள்ள இடம். அது முடிச்சு மாற்ற கேட்டு பலமுறை மோகன் குரல் கொடுத்தோம். ஆனால் செயல்படவில்லை. இதுதான் மார்த்தாண்டத்தின் நிலைமை. ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இப்படி நடக்கிறதுண்டா? அதிகாரிகள் செயல்படுவதுண்டா? மக்கள் வரிப்பணத்தை எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது? மக்கள் வரிப்பணம் எந்த அளவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது? மக்கள் பணம் மக்களுக்கென்று செலவழிக்க வேண்டும். நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். அதான் எங்களுடைய விருப்பம். ஆகையால் இது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனம் செலுத்த வேண்டும். மக்களுக்கு தரமான சாலையை கூடிய சீக்கிரத்தில் அமைக்க வேண்டும். மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட பணத்தில் நீங்கள் சாலை போட்டு தர வேண்டும். களி கேவலா முதல் நீங்கள் நாகர்கோவில் வரைக்கும் என்று கேட்டு பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.